இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு போக்கு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் லேசர் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க முடிவு செய்துள்ளன. ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியும் ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸும் செவ்வாய்க்கிழமை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டனர். இதன்படி ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உள்ளிட்ட பல்வேறு தொலைதூர தாக்குதல் ஏவுகணைகளை ஆஸ்திரேலியாவில் ஜப்பான் சோதனை செய்ய உள்ளது. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சாத்தியமான அச்சுறுத்தல்களை கண்டறியும் திறன் கொண்ட லேசர் அமைப்பை பூபுக் என்ற திட்டத்தின் கீழ் இரு நாடுகளும் இணைந்து உருவாக்க உள்ளன. இருளிலும் சிறப்பாக பார்க்கக்கூடிய ஆஸ்திரேலிய ஆந்தையின் பெயரே இந்த திட்டத்திற்கு சூட்டப்பட்டுள்ளது. இந்த லேசர் தொழில்நுட்பத்தை தரைவழி போர் தளங்கள் மற்றும் கடலோர ராணுவ தளங்களிலும் பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்தோ பசிபிக் பகுதியில் தனது ராணுவ ஈடுபாட்டை குறைத்து வருவதும் சீனாவுடன் உறவை மேம்படுத்த முயற்சிப்பதும் இந்த புதிய கூட்டணிக்கு முக்கிய பின்னணியாக பார்க்கப்படுகிறது. இதனால் இந்தியா, ஜப்பான், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் பிராந்திய பாதுகாப்பில் ஒத்துழைப்பை அதிகரித்து வருகின்றன. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிராந்தியத்தில் இருந்து சில ராணுவ வளங்களை திரும்ப பெற்றதுடன் குவாட் அமைப்பின் முக்கியத்துவத்தையும் குறைத்து ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா அடங்கிய ஆக்கஸ் பாதுகாப்பு கூட்டணியையும் பின்னுக்கு தள்ளியுள்ளார். சீனாவுடனான உறவை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் பிராந்திய நாடுகளுக்கிடையே புதிய பாதுகாப்பு கூட்டணிகளுக்கான தேவையை அதிகரித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு ஜப்பானிடமிருந்து குறைந்தது 3 போர் கப்பல்களை வாங்க ஆஸ்திரேலியா $6 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தையும் செய்திருந்தது. இந்த கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு, கடல் மற்றும் வான் பாதுகாப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன.